வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்னைக்கு நாம வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாழைப்பூவை எப்படியாவது உடம்புல சேர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஏதாவது வெஜ் மீல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வாழைப்பூ கோலா உருண்டையும் வச்சுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் நல்லது. எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. வாழைப்பூ கோலா உருண்டை செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் உடனே வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போகிறீங்க அப்படின்னா வாழைப்பூவை ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அப்பவே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற வாழைப்பூவை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூ இதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவை வேக வைக்கும் போது கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன்லேயே விட்டு இதை நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கணுங்க. வேக வச்சிருக்கிற வாழைப்பூவை இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெயினில் வச்சு சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் விட்டு வடித்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே வாழைப்பூவை நல்லா வடித்து எடுத்துட்டேங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. தண்ணி இருந்ததுன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே வடிச்சு எடுத்துருக்க வாழைப்பூவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பெரிய பல் அளவுக்கு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. அடுத்தது ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. வெங்காயம் அங்கங்கே இந்த மாதிரி தெரியணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் கிடைக்கும். இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இது அப்படியே ட்ரையாக சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாவெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவோட இப்போ நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துடாதீங்க. இது கெட்டியாகிறதுக்காக தான், ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்க்குறோம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசையும் போது இது நல்லா கெட்டியான வடை மாவு பதத்துக்கு இது இருக்கணுங்க. இல்லை கொஞ்சம் மாய்ஸ்டரோட தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சமாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு வடை மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டு நீங்கள் சுட்டுறலாங்க. எனக்கு இங்கே மறுபடியும் பொட்டுக்கடலை மாவு தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சமான பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டேன். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதே போல் எல்லா மாவையுமே நம்ம உருண்டை பண்ணி ரெடியாக வச்சுக்கலாங்க. அடுத்தது நான் இங்கே ஒரு இரும்பு வடை சட்டியில் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு உருண்டைகளாக இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. கேஸ் ஸ்டவ்வை முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றியில் இருக்கிற நுரையெல்லாம் எண்ணெயில் அடங்கினதையுமே நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யுதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.